பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவருக்கு 10 அதிரடி மாற்றங்கள் வரப்போகுதுங்க. மொதல் அப்டேட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறிட்டீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடிலாம் ஓல்டு அமௌண்ட்டை கரண்ட் அக்கௌண்ட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் பணத்தை எடுக்க முடியும். பட் இப்போ நீங்கள் வேலை மாறினாலும் உங்கள் பிஎஃப் கணக்கு தானாகவே புதிய நிறுவனத்துக்கு அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிஎஃப்ல நிறையா சர்வர் இஷ்யூஸ் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளவுட் மூலமாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதிவேக கிளைம் செட்டில்மெண்ட்ல ஏஐ கொண்டு வராங்க. இப்போ நீங்க கிளைம் பண்றீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் கிட்ட ஆகும் அப்ரூவல் ஆகிறதுக்கு. பட் ஏஐ மூலமாக ரொம்ப சீக்கிரமா பார்த்தா உங்களுக்கு அப்ரூவல் ஆகும் கிளைம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நிகழ்நேர பாஸ்புக் வசதி. இப்போ ஒரு நிறுவனம் உங்களுக்கு பணம் செலுத்துறாங்க அப்படின்னா அதாவது பாஸ்புக்ல அப்டேட் ஆகிறதுக்கு லேட் ஆகுதுங்க. பட் இபிஎஃப்ஓ 3.0 மூலமாக சீக்கிரமா அப்டேட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பென்ஷனருக்கு ஒரு வசதியை கொண்டு வராங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா வேற பேங்க் அக்கௌண்ட் மாறீங்க அப்படின்னா அந்த பேங்க்ல பிபிஓ அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க பேங்க் அக்கௌண்ட் மாறினாலும் பிபிஓ மாறாது. அதனால சீக்கிரமா உங்களுக்கான பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உமாங் அண்ட் இபிஎஃப்ஓ போர்ட்டலை பார்த்தா யூஐ யூஎக்ஸ் பார்த்தா இம்ப்ரூவ் பண்றாங்க. அதனால எல்லாமே சீக்கிரமா அந்த ஆப்ல கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் யூபிஐ மூலமாக பிஎஃப் பணத்தை எடுக்கும் வசதியை கொண்டு வராங்க. இதனால உங்க கிளைம் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நீங்க கூகுள் பே ஜிபேக்கு பணத்தை மாத்திக்கலாம். அதே மாதிரி ஏடிஎம் மூலமாக பிஎஃப் பணம் எடுக்கும் வசதியை கொண்டு வராங்க. எல்லாருக்கும் ஏடிஎம் கார்டு கொடுக்குறாங்க. அது மூலமாவே பிஎஃப் கான பணத்தை எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் 75% வரைக்கும் இப்போ நீ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மருத்துவம், வீடு வாங்குதல், திருமண செலவு, அவசர தேவைக்காக பிஎஃப் அமௌண்ட் அட்வான்ஸ் கிளைம் 75% வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேகமான கிளைம் செட்டில்மெண்ட். அதாவது இப்போ நீங்க செட்டில்மெண்ட் கிளைம் ஒரு கிளைம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 வீக் எடுத்துக்கும். பட் இப்போ 24 ஹவர்ஸ்ல கிளைம் ஆகும் அப்படின்ற மாதிரி வசதியை கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் போர்ட்டல் மற்றும் கேவி சேவையை மேம்படுத்துறாங்க. அதாவது நீங்க யூஏ ஆக்டிவேஷன் பண்றது, ஆதார் பேன் லிங்க் பண்றது, பேங்க் அப்டேட் பண்றது, ப்ரொஃபைல் அப்டேட் பண்றது எல்லாமே நீங்க சுயமாகவே செல்ஃப் என்ரோல்மெண்ட் மூலமா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மாற்றத்தை கொண்டு வராங்க. இது எல்லாமே உங்களுக்கு 3.0 மூலமாக அமலுக்கு வருதுங்க. எல்லாமே விரைவில் வரப்போது. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.